நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, மாறாக உங்களின் கதைகளையே சொல்கிறோம். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். கிரிக்கெட் வீரர்கள் மீதான களங்கம் துடைக்கப்பட்டது. மஹிந்தானந்தவின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. விசாரணைகளை நிறுத்தியது போலீஸ் குழு. மக்கள் குறைகளை நேரில் கேட்டறிந்தார் ஜனாதிபதி. சிக்குவாரா கருணா அம்மான். செப்டம்பரில் விசாரணைகளை ஆரம்பிக்கிறது உயர் நீதிமன்றம். மத வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரசாரங்களை அனுமதிக்க வேண்டாம் என்கிறது பெஃபரல். வாக்குச்சீட்டுகளை அச்சிட 15 கோடி ரூபாவை ஒதுக்கியது திரைசேரி. 24 மணி நேரத்தில் 1700 பேர் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் கைது. பிரேசிலில் கோர தாண்டவமாடும் கொரோனா, 15 லட்சம் பேர் பாதிப்பு. அவையவது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்யும் போலீஸ் குழு தனது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளது. முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே முன்வைத்த 14 குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவிதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்பதால் இந்த விசாரணையை நிறைவு செய்வதாக அந்த குழு அறிவித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த மஹிந்தானந்த அலுத்கமகே முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மஹிந்தானந்த அலுத்கமகேவிடம் போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் கடந்த 24ஆம் தேதி வாக்குமூலம் பதிவு செய்தனர். விசேட விசாரணை பிரிவினர் நாவலப்பிட்டியவில் உள்ள அவரின் அலுவலகத்தில் வைத்தே சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். குறித்த பிரிவில் முன்னாள் தெரிவுக்குழு தலைவர் அரவிந்த டி சில்வா, உப்புல் தரங்க ஆகியோர் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியிருந்தனர். 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் போது இலங்கை அணியின் தலைவராக செயற்பட்ட குமார் சங்கக்கார நேற்றைய தினம் 9 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். நாங்கள் கிரிக்கெட் மேல் வைத்துள்ள ஆசை மற்றும் கௌரவம் காரணமாக இந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க இன்று ஆஜராகினேன். சரியானதை சரியாக செய்ய வேண்டும் என்பதால் நான் வந்தேன். எதிர்காலத்தில் இந்த விசாரணைகள் நிறைவு பெறுகின்ற பொழுது மஹிந்தானந்த அலுத்கமகே சொன்ன கருத்துக்களின் உண்மை பொய்கள் குறித்து அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். மஹிந்தானந்த அலுத்கமகே மே பிரகாஷன் පිළිබඳව හරි ඇත්ත නැත්ත සිරුදනාම දැනගන්න අවස්ථාවක් ලැබෙයි කියලා මම විශ්වාස කරනවා. அதே நேரம் இன்று காலை 9 மணிக்கு விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு மகேலு ஜெயவர்தனவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்று இரவு 11:30 மணியளவில் இன்றைய தினம் விசாரணை பிரிவில் ஆஜராக வேண்டாம் என தனக்கு அறிவிக்கப்பட்டதாக மகேலு ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தான் இன்று தனிப்பட்ட காரணங்கள் மூலம் விசாரணை பிரிவில் ஆஜராக முடியாது என கூறியதாக சில ஊடகங்களில் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகள் வெளியானதால் விசாரணை குழுவின் அனுமதியுடன் விசாரணை குழு அமைந்துள்ள பகுதிக்கு தான் வந்ததாக மகேலு ஜெயவர்தன தெரிவித்தார். தனிப்பட்ட காரணத்தால் விசாரணை பிரிவில் ஆஜராகவில்லை என நான் அறிவித்துள்ளதாக இன்று காலை நான் சில ஊடகங்களில் பார்த்தேன். இதன் காரணமாகத்தான் நான் இன்று காலை விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு அறிவித்துவிட்டு இவ்விடத்திற்கு வந்தேன். நான் கிரிக்கெட் விளையாட்டை மிகவும் நேசிப்பவன். அவர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவது எனது பொறுப்பாகும். மேலும் முன்னாள் அமைச்சரின் குற்றச்சாட்டு தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவதாக மகேலு ஜெயவர்தன விசேட விசாரணை பிரிவில் இருந்து புறப்படும் போது தெரிவித்தார். දැක්කා සමහර මාධ්‍යවල යනවා මම දැනුම් දුන්නා කියලා මේ විමර්ශන වලට මම පෞද්ගලික හේතුන් හින්දා එන්නේ නැහැ කියලා. ඉතින් මං හිතුවා යම් කිසි විදියක සාධාරණයක් කළ යුතුයි කියන එක. ඒ ගැන ඉතින් ඒ හින්දා තමයි මම අද උදෑසන උන්ට දැනුම් දීලා මෙතනට ආවේ. මම එහෙම කොයිම වෙලාවකත් එහෙම කිව්වේ නැහැ. මම ක්‍රිකට් ක්‍රීඩාවට ගොඩක් ආදරය කරන කෙනෙක්, ගරු කරන කෙනෙක්. මට වගකීමක් තියෙනවා මේ අවශ්‍ය කරන ඒ උන්ට අවශ්‍ය කරන ඒ දේවල් ලබා දෙන්න. கிரிக்கெட் விளையாட்டில் இலங்கையின் பெயரை உலக அளவில் பிரசித்தமடைய செய்த இந்த கிரிக்கெட் வீரர்களில் 4 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்யும் போலீஸ் குழு தனது விசாரணைகளை நிறைவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது.
ஆட்ட நிர்ணய சதி இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்யும் போலீஸ் குழு தலைவரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ஜகத் பொன்சேகா தெரிவித்துள்ளதாக சிங்கள பத்திரிகை இணையதளம் ஒன்றை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. சகல கிரிக்கெட் வீரர்களையும் அழைத்து இவ்வாறு சாட்சியங்கள் பதிவு செய்வதால் குழப்ப நிலையொன்று உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவும் அதனால் தாம் இந்த விசாரணைகளை நிறுத்துவதாகவும் அந்த குழு அறிவித்துள்ளது. அத்தோடு முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே முன்வைத்த 14 குற்றச்சாட்டுகளுக்கும் எந்தவிதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை என்று விசாரணைக்கு வருகை தந்த வீரர்களிடம் நியாயமான காரணங்கள் இருக்கிறது எனவும் போலீஸ் குழு தலைவரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ஜகத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு சம்பவம் எனவும் சர்வதேச கிரிக்கெட் நிறுவனத்துக்கு இது தொடர்பில் கடிதம் அனுப்பியதாக மஹிந்தானந்த அழுத்கமகே கூறினாலும் அவ்வாறு எந்த கடிதங்களும் அனுப்பி வைக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் சர்வதேச கிரிக்கெட் நிறுவனம் எந்த விசாரணைகளையும் செய்யவில்லை எனவும் ஜகத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். எது எவ்வாறாயினும் இதுவரை பதிவு செய்த வாக்குமூல சாட்சி பதிவுகளை தங்களை விசாரணை குழுவாக நியமித்த விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளருக்கு அனுப்புவதாகவும் போலீஸ் குழு தலைவரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான ஜகத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2011 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஆட்ட நிர்ணயம் குறித்து அரசியல்வாதிகளினால் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம். ගෙනිච්චකේ ගෞරවයක් කෙලසමින් අපේ ක්‍රිකට් ක්‍රීඩකින්ට ලෝකයේ තිබෙන වෙනත් ක්‍රිකට් ආයතනවල ඒ තනතුරු අහිමි කරවමින් මේ බොරු පරීක්ෂණ නිර්මාණය කරලා අපේ රටටත් මහා නින්දාවක් මහා අපහාසයක් මහා කැලලක් ගෙන දෙන මේ සෙල්ලක්කාර දේශපාලනික වැඩසටහන් වල නිරත වීමෙන් නතර වෙන්නේ කියලා වැඩබැරි ආණ්ඩුවට මම කියන්න කැමතියි. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் எல்லோருமே அவர்களை விரும்புகின்ற ஒரு செயற்பாடு இருக்கிறது. அவர்களுக்கு எந்தவித மத வேறுபாடுகளற்று, இன வேறுபாடுகளற்று எல்லோருமே அவர்களை அன்போடு ஆதரிக்கின்றனர். அவர்களை தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதை பார்க்கும் பொழுது உண்மையிலே அதை பொறுக்க முடியவில்லை. அதை அரசியல் தாண்டி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசாங்கம் உடனடியாக எங்களுடைய நாட்டினுடைய பெருமைகளை உருவாக்கியவர்களை வைத்து செய்கின்ற அரசியலை முழுமையாக நிறுத்த வேண்டும். ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் இளம் போலீஸ்கார ஒருவரின் கன்னத்தில் அடிக்கும் பொழுது விளையாட்டு அரங்கிலே மயிலஜாவர்தன பவுண்டரி அடித்தார். கன்னத்தில் அடித்து மிளகாத்தூள் அடித்து நாட்டுக்கு இருக்கக்கூடிய கீர்த்தியை, புகழை, பெருமையை அபகீர்த்தியாக்கி கேவலப்படுத்திய பொழுது இந்த வீரர்கள் தான் நாட்டுக்கு பெருமையை கொண்டு வந்தார்கள். அதை கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள், மஹிந்த ராஜபக்ச பிரதமர் அவர்கள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அனுராதபுர மாவட்டத்தில் உள்ள மக்களை இன்று சந்தித்துள்ளார். இதன்போது மக்களின் குறை நிறைகளையும் ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார். பொதுஜன பெரமுன கட்சியின் தேர்தல் பிரச்சார நிகழ்வு இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. இதன்போது பல்வேறு மக்கள் சந்திப்புகளிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். மக்களின் குறை நிறைகளையும் ஜனாதிபதி இதன்போது நேரடியாகவே கேட்டறிந்தார். මොකක්ද ප්‍රශ්නේ? අපිට බීජ ටික අපිට වැඩි වැඩියෙන් මිලාඩු කරලා දෙනවා නම් එහෙනම් බීජ ටික අපිට මොනවා හරි ක්‍රමයකින් අපිට මුලිය හොලා බලනවා. අපි ඒක දාලා දෙන්න කියනවා ලක්ෂ දාලා තියෙනවා. අපි நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளுக்காக 15 கோடி ரூபாய் நிதியை திரைசேரி ஒதுக்கியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரசு அச்சக திணைக்களத்தில் நடந்து வருகின்றன. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான நிதியை எதிர்வரும் சில தினங்களில் அரசு அச்சக திணைக்களத்திற்கு வழங்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் செலவினங்களுக்காக 20 கோடி ரூபாய் நிதி தொகை திரைசேரியினால் இதற்கு முன்னர் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. இம்முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக 1000 கோடி ரூபாய் அளவில் செலவிடப்படும் என தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருந்தார். வாக்காளர்களுக்கு சானிடைசர்களை வழங்குவதற்கு மாத்திரம் வாக்களிப்பு நிலையத்தில் 3 ஊழியர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டியிருக்கின்றது என்றும் இதற்காக 2 கோடி அளவில் செலவிடப்படும் எனவும் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக இன்றைய சிங்கள பத்திரிகை ஒன்றில் தேர்தல் செலவுகள் குறித்தும் அரசாங்கத்தின் நிதி நிலைமை குறித்தும் கேலி சித்திரம் ஒன்று இவ்வாறு வெளியிடப்பட்டிருந்தது.
மத வழிபாட்டு தலங்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த முடியாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். මැතිවරණ කොමිසම ඉතාම පැහැදිලිව කියනවා ආගමික ස්ථාන වල මැතිවරණ ප්‍රචාර කටයුතු සිදු කරන්න බැහැ කියලා නීතියට අනුව මැතිවරණ කොමිසම සභාව ඒ පිළිබඳ පැහැදිලි උපදෙස් දීලා තිබෙනවා. නමුත් අවාසනාවකට අපි දැක්ක පහුගිය මැතිවරණයේදී சட்டத்திற்கு அமைவாக மத வழிபாட்டு தலங்களை பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் செயலகம் தெளிவாக தெரிவித்துள்ளது. இருந்தபோதிலும் கடந்த தேர்தல்கள் காலப்பகுதிகளில் மத தலங்களை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மத தலைவர்கள் கூட தேர்தல்கள் பிரசாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இம்முறை தேர்தலில் முக்கிய அம்சமாக கருதப்படுவது சுமார் 6 மாத காலம் பிரசார நடவடிக்கைகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகும். மார்ச் மாதம் முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இருந்தபோதும் இந்த காலப்பகுதியில் இருந்து இதுவரை பாரிய தேர்தல் வன்முறைகள் எதுவும் பதிவாகவில்லை. கோவிட்-19 தொற்று நிலையிலிருந்து நாடு இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்த கடந்த 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதி வரை 229 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. அதில் 114 சம்பவங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த முறைப்பாடுகளில் 10 தேர்தல் வன்முறை சம்பவங்களும் சட்டவிரோத தேர்தல் பிரசார சம்பவங்கள் 132 பொது சொத்துக்களை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியமை தொடர்பில் 17 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகளில் அதிகமானவை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 5000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவில் அரசியல் தலையீடு இடம்பெறுகின்றமை தொடர்பிலாகும். மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு இதுவரை 230 சம்பவங்களும் தேர்தல் சட்டமீறல் தொடர்பாக 236 முறைப்பாடுகளுமே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. பாரிய வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றதாக முறைப்பாடுகள் எமக்கு கிடைக்கவில்லை. அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளின் போது அரசு அதிகாரிகள் எந்த ஒரு கட்சிக்கும் சார்பாக நடந்து கொள்ளக்கூடாது என ஜனாதிபதி சுற்றறிக்கை ஒன்றினூடாக அறிவித்திருந்தார். ஜனாதிபதியின் அந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என தேடி பார்க்க வேண்டும் என தாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பாடசாலை அதிபர்கள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக அழைக்கப்பட்டிருப்பதாக எமக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அவ்வாறு அரசு அதிகாரிகள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும். රජය සම්බන්ධයෙන් තියෙන ප්‍රශ්න තමයි ඒ ප්‍රචාරණ කටයුතු සඳහා රාජ්‍ය සම්පත් භාවිතා වෙනවද කියන එක. දැන් සමහර ඒ දේශපාලන ධාරාවෙම අය මතු කරන කාරණේ තමයි ප්‍රධාන අපේක්ෂකයින් මාධ්‍ය මට්ටමේ අපේක්ෂකයින්ට ඒ රජයේ වැඩසටහන් ඇතුලේ ලැබෙන මාධ්‍ය ප්‍රචාරය සෙසු අපේක්ෂක அதிகாரத்தை கைப்பற்றும் தேர்தல் போர்க்களத்தில் அரசியல் கட்சிகள் பிரசாரங்களை முடக்கிவிட்டுள்ளன. அந்த வகையில் கட்சிகள் நடத்திய பிரசார கூட்டங்களில் அரசியல்வாதிகளின் கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம். මතක තියාගන්න තව අවුරුදු 20කට මේ ආණ්ඩුව වෙනස් කරන්න හම්බ වෙන්නේ නැහැ. දැන් බලන්නකො රවුෆ් අබිකින් කියලා ඉන්න ඇමති කෙනෙක්. හලීම් කියලා කියන ඇමති කෙනෙක්. මොනවද කරලා තියෙන්නේ? අවුරුදු 5කට එක සැරේ නාවල පිටින්. ඇවිල්ලා ඡන්ද ටික ගන්නවා, පල්ලියට යනවා, මෙහෙට ඉඹිනවා. ජාතිවාදය ගැන කතා කරනවා, ඡන්ද ගෙඩිය පිටින් අරන් යනවා. මුස්ලිම් අයට කියනවා අපි එකට ඉන්න ඕනේ. ඉඳලා බම්බු ගහන්නද මොනවද හම්බ වෙන්නේ? අපි එකට ඉන්න ඕනේ කියනවා. வேலுகுமாருත් ඔක තමයි කියන්නේ. நாங்க எல்லாரும் ஒரே இருக்க வேணும். இருந்து என்னத்துக்கு பம்படிக்குவா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பெரும்பான்மை இனத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் இவ்வளோ தெளிவாக தமிழ் பேசுகிற அளவுக்கு வேற யாருமே கிடையாது. දැන් අපට ඕනේ ශක්තිමත් ආණ්ඩුවක්. ඒ ශක්තිමත් ආණ්ඩුව හදන්න නම් අපට මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ කණ්ඩායමක් පාර්ලිමේන්තුවට යවන්න ඕනේ. තනතුරු තානාන්තර පිටිපස්සේ දුවන මොන ආණ්ඩුව ආවත් ඇමතිකම් ගන්න රිෂාඩ් බදුරුදීන්ලා, රවුෆ් හකීම්ලා, දිගම්බරන්ලා එක්ක ආණ්ඩුව හදන්න නැතුව ගමට වැඩ කරන්න පුළුවන් බහුතර ආණ්ඩුවක් හදන්න ඔබ තමුන්නාසලා ඔබේ සහයෝගය ලබා දෙන්න. අපේම පොදු ජන ආණ්ඩුවක් බිහි කරලා මේ රටේ අහිංසක අසරණ දුප්පත් ග්‍රාමීය නාගරික මධ්‍යම පාන්තික මුළු ජන සමාජයටම සෙතක් සලසන ජාතික සංවර්ධනය බුදුන්පත් කරගත් දූරදර්ශී ප්‍රගතිශීලී ශ්‍රී ලංකාවක් ඒ වගේම ශ්‍රී ලංකාවේ පොදු ජන යුගයක් අපි ආරම්භ කරනවාමයි කියලා ප්‍රකාශ කරනවා. මේ බලාපොරොත්තුව තියෙන්නේ ආණ්ඩුවක් අල්ලන්න. හැබැයි අපිට අද අවශ්‍ය වෙන්නේ මේ පක්ෂය රැක ගන්න. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය දිහා බලන්න. අවුරුදු 20කට විතර ඉස්සෙල්ලා තමයි අත ලකුණ ඒගොල්ලෝ අයින් කරගත්තේ. සමහරලාට මේ මැතිවරණයේදී මේ අලිය ලකුණෙන් එක්සත් ජාතික පක්ෂය ලකුණෙන් අපි මැතිවරණයට ආවේ නැත්නම් සමහරලාට එක්සත් ජාතික පක්ෂයේ මලගම මේ මැතිවරණයෙන් තමයි ආරම්භ වෙන්නේ. අපි දන්නවා සජිත් මහත්තයා ගෝලියෝ ගොඩක් අය සජිත් මහත්තයාට කියනවා වැඩි ඔයා මාධ්‍ය ගාවට යන්න එපා. ඔයා කට ඇරියොත් ඡන්ද ලක්ෂයක් දෙකක් කැඩෙනවා කියලා. සිරිකොතර එන්න දෙන්නේ නැහැ නේ. සිරිකොතේ ගියොත් අල්ලන් ගහනවා. සිරිකොතර නැතුව අර ඊට මෙහා පැත්තේ තියෙනවනේ තව තැන. අන්න එතෙන්ට සියලුම මාධ්‍ය ආයතන එන්න කියන්නේ. එන්න කියලා පුළුවන් නම් තියන්න මාධ්‍ය සාකච්ඡා තියන්නේ නැහැ. බයයි තමුන්නාන්සලාට. නෑ. අපි සිරිකොත බලය අල්ලන්නේ නෙවෙයි. ඒක පොඩි පිරිස කියන කතාව. අපි එන්නේ අරලිගා මන්දිර අල්ලන්න. සජිත් ප්‍රේමදාස මගේ හිතවත් මිත්‍රයාව සිරිකොත පුටුවේ නෙවෙයි. අරලිගා මන්දිර අකමැති පුටුවේ වාඩි කරනවා අපි. සිරිකොත අල්ලක
ගත්ත මල්ලි අර කෝත මේ කෝත සිරිකෝත ඔක්කොම කෝත එනවා අපිට. அப்போ இதை எங்களை தூண்ட வலிக்கினா காரண விஷயம் இருக்கு அவங்கள்ட்ட. அப்போ அதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளணும் இல்லை. அதை நம்ம வேற பிரச்சனை இருக்கு. சரி அவங்க பாப்பா மாதிரி கத்துறாங்க அது வேற. நம்ம சிவாஜிலிங்கம் பக்கத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கருணாமலை கொண்டு போய்தான் அவன் மண்டை வேறிச்ச ஒரு ஆள் அடுத்த செல்லும் அடைக்கலாம். அது இவங்க எல்லாம் போய் விடுதலை புலிகள் மேடையில் பேஜின வீடியோ குளிப்பு என்ன அதை விட்டாண்ட அவங்கள விசாரிக்கும். அவை விளக்கம் இல்லாமல் இதுகளில் தலையிடப்படாம். கருணா அம்மான் மிக மோசமான கருத்துக்களை சொல்லி வருகிறார். அவருடைய கருத்துக்கு நான் சவால் விடுகிறேன். அவருக்கு நான் நீதிமன்றம் செல்ல இருக்கின்றேன். போதை பஸ் கடத்தல எனக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று பார் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலே அவர் ஒரு ஆண்மகனாக இருந்தால் அவர் இதை உடனடியாக நிரூபிக்க. பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் சிலர் இடமாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை 774 கிராம் கொக்கைன் வைத்திருந்த 40 வயதான நைஜீரியருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சேவை தேவையின் அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் குறித்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்துக்கு பொறுப்பாக செயற்பட்ட பிரதி போலீஸ் மாதிபர் SC மெதவத்த போலீஸ் நலன்புரி பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபராக இடமாற்றப்பட்டுள்ளார். குறித்த பணியகத்தின் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக பதில் பிரதி போலீஸ் மாதிபர் GKJ அப்போன்சு நியமிக்கப்பட்டுள்ளார். மேல் மாகாண வடக்கு பகுதிக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபராக பதில் பிரதி போலீஸ் மாதிபர் SP ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் பிரதி போலீஸ் மாதிபரின் பதவிக்காக பதில் பிரதி போலீஸ் மாதிபர் UK மாரம்பெகே நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை 774 கிராம் கொக்கைன் வைத்திருந்த 40 வயதான நைஜீரியருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நைஜீரியாவின் 40 வயதான ஜோசப் ஒஸ்டின் இமானுவேல் என்பவருக்கு கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெதிக்கே தண்டனை விதித்தார். ரத்மலானையில் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் நடத்திய சோதனையின் போது கடந்த 2016 அக்டோபர் 4ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார். நீண்ட விசாரணைக்கு பின்னர் தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படபெட்டிக்கே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி கூறினார். விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மானை கைது செய்ய வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பேசிய கருணா அம்மான் யுத்த காலத்தின் போது ஆணையிரவில் ஒரே இரவில் 2000 முதல் 3000 இராணுவத்தினரை கொன்றதாக தெரிவித்திருந்தார். கருணா அம்மானின் இந்த கருத்து சமூகத்தில் பெரிதும் பேசப்பட்டு வந்தது. அவரை கைது செய்ய வேண்டுமெனவும் பலர் குரல் எழுப்பி வந்தனர். இந்நிலையில் கடுவல நகரசபை உறுப்பினரான பொசெட் கலகே பாத்திரன கருணா அம்மானை கைது செய்ய வேண்டுமென வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கருணா அம்மான் கொரோனா விட கொடியவன் அது உண்மை. அவன் சொன்ன கொரோனா 9 பேர் செத்துருக்கி நாங்கள் ஒரு இரவுலேயே 2000-3000 ஆமியை கொண்டாங்க விளங்காதே சத்தியா சொல்லியா பரவாயில்ல. அதே மாதிரி ஜேசுக்குரு 3000 கிளிநொச்சி 3000. கொழும்பு ஜிந்திப்பிட்டிய பகுதியில் இன காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களிடமிருந்து சமூக பரவல் ஏற்படவில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜிந்திப்பிட்டியாவில் இன காணப்பட்ட கோவிட் தொற்றாளர் குறித்து பல கட்டுக்கதைகள் பரவி வருவதாகவும் இவற்றில் எவ்வித உண்மையில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 12 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். குவைத்திலிருந்து நாடு திரும்பிய 5 பேருக்கும், இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய 2 கத்தாரிலிருந்து நாடு திரும்பிய 5 பேருக்கும் நேற்று கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்திருந்த நபர் ஒருவர் நேற்றிரவு கோவிட் தொற்றாளராக இனங்காணப்பட்டிருந்தார். இவர் பூச தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்திருப்பதோடு PCR பரிசோதனையிலும் தொற்று இல்லை என்பது உறுதியான பின்னர் வீடு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் கொழும்பு 13 அமைந்துள்ள தனது வீட்டில் 2 வாரங்களுக்கு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளராக இனங்காணப்பட்டிருந்தார். இருப்பினும் குறித்த தொற்றாளரிடமிருந்து சமூக பரவல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லை என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த கோவிட் தொற்றாளருடைய குடும்ப உறுப்பினர்கள் உட்பட அயலவர்கள் என 29 குடும்பங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த கோவிட் தொற்றாளர் IDH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2066 பதிவாகியுள்ளது. இதுவரையில் 1863 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 192 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 57 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து 807 பேர் இதுவரை தொற்றாளர்களாக இனக்காணப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள சாதாரண மக்களிடையே இதுவரை 313 பேரே கோவிட் தொற்றாளர்களாக இனக்காணப்பட்டிருந்தனர். நாட்டில் நேற்றைய தினம் 1399 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 1,10,505 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக நாடு திரும்ப முடியாமல் சிக்கியிருக்கும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் ஜப்பானில் சிக்கியிருந்த 261 இலங்கையர்கள் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் விசேட விமானத்தினூடாக ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவின் நரிட்டா விமான நிலையத்திலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவ்வாறு வருகை தந்த 261 பேருக்கும் விமான நிலையத்தில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வியட்நாம், மாலைத்தீவு, கத்தாரிலிருந்தும் இலங்கையர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போது போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 1700 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியிலிருந்து நேற்று நள்ளிரவு 12 மணி வரை மேற்கொள்ளப்பட்ட போலீஸ் விசேட சுற்றி வளைப்புகளில் சுமார் 1700 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் வைத்திருந்தமை தொடர்பில் 439 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுள் 239 சந்தேக நபர்கள் ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கஞ்சா போதைப் பொருளுடன் 199 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 2 கிலோ 550 கிராம் 43 மில்லிகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஐஸ் போதைப் பொருளோடு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து 10 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபானம் தொடர்பில் இடம்பெற்ற தேடுதல்களில் 345 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 6128 லிட்டர் மதுபானம் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் ஆயுதங்களை வைத்திருந்தமை தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கல்கட்டஸ் ரக துப்பாக்கி ஒன்று, 3 ரிபீட்டர் ரக துப்பாக்கிகளும் குழல் 12 ரக துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 306 சந்தேக நபர்களும் வேறு வகையான குற்றச்செயல்கள் புரிந்த 638 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் கடந்த 28ஆம் தேதியிலிருந்து முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கந்தளாய் போலீசாரினால் முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்வதற்கான விசேட பரிசோதனை நடவடிக்கைகள் கந்தளாய் நகரில் முன்னெடுக்கப்பட்டன. கந்தளாய் நகரில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் முகக்கவசம் அணியாது சென்ற 25 பேர் கந்தளாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். தெஹிவளை பிரதேசத்தில் தனியார் வங்கி கிளை ஒன்றில் கடமையில் இருந்த காவலாளி ஃபர்தாவை கழற்றுமாறு கூறிய சம்பவத்திற்கு குறித்த வங்கி வருத்தத்தை பதிவு செய்துள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்தை கண்டித்து முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குறித்த வங்கியுடனான கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திக் கொள்வதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தெஹிவளை பிரதேசத்தில் உள்ள தனியார் வங்கி கிளையில் பணப்பரிமாற்றம் செய்ய சென்ற பெண் ஒருவரின் பர்தாவை கழற்றுமாறு காவலாளி கூறியதால் பெண்ணுடன் சென்ற உறவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த காணொளி நேற்று வைரலாகியது. बैंक मैनेजमेंट එහෙම තමයි කියලා තියෙනවලු ඒ ගැන කතා කරන්න කවුරුද ඉන්චාර්ජ් එන්න කිව්වම කවුරුත් මෙහෙට එන්නේ හෙඩ් ඔෆිස් නෙමෙයි හෙඩ් ඔෆිස් කිව්වට කමන්නේ account එකේ තියෙන මෙහෙනේ මේගොල්ලන්ගේ එතකොට ෂෝල් එක ගලවන්න තියෙන්නේ කවුද කාටද අයිතිය තියෙන්නේ ෂෝල් එක ගලවන්න කියන්නේ මෙතන නෑ නෑ මේක වහන්න කියන ඔළුවෙන් ගලවන්න කියනවා මේක මෙතන මම ඉලක්කවල මේකේ මට විශ්ව තමයි මම මෙහෙම තමයි මෙහෙම මාස්ට් එක දාලා තමයි මේ මාස්ට් දාන්න කියන්නේ මේ මාවත් ඔළුවෙන් ගලවන්න කියන්නේ යාට කියන ප්‍රොබ්ලම් ගලවන්න කියන්නේ නෑ නෑ යා ඔළුවෙන් ගලවන්න තමයි සොටන්න කියලා ඔළුව දාගන්න එන්න බෑ කිව්වා දැන් ඒ ගානේ එළියෙනවා
இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் வங்கி நிர்வாகம் தனது வருத்தத்தை தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. தெய்வலை கிளையின் வாடிக்கையாளரின் அடையாளம் சம்பந்தமாக நடைபெற்ற சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எங்கள் மனவருத்தத்தை தெரிவிக்க விரும்புகின்றோம். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வங்கி உரிய நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர குறித்த வங்கியுடனான கொடுக்கல் வாங்கலை நிறுத்திக் கொள்வதாக தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. தொடர்பான சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தொற்றினால் கடந்த 24 மணித்தியாலத்தில் 57,236 பேர் பாதிப்படைந்துள்ளதோடு 687 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை பிரேசிலில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிப்படைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15 லட்சத்தை கடந்துள்ளது. உலக அளவில் இந்த வைரஸ் காரணமாக 1,10,10,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 5,24,000 மேலாக அதிகரித்துள்ள நேரம் 61,69,000 அதிகமானவர்கள் குணமடைந்துள்ளனர். கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் 57,236 பேர் பாதிப்படைந்ததோடு 687 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கே இந்த வைரஸ் காரணமாக இதுவரை 28,37,189 பேர் பாதிக்கப்பட்டுள்ள அதே நேரம் 1,30,123 பேர் உயிரிழந்துள்ளனர். இருந்த போதிலும் அமெரிக்காவில் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து இதுவரை 11,91,091 பேர் குணமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவை தொடர்ந்து கொரோனாவினால் அதிக இறப்புகளை பதிவு செய்த இரண்டாவது நாடாக பிரேசில் இடம் பிடித்துள்ளது. அங்கு இந்த வைரஸ் காரணமாக 15 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள அதே நேரம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62,000 நெருங்குகிறது. இருந்த போதிலும் பிரேசிலில் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து இதுவரை 9,16,147 பேர் குணமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,67,883 உயர்வடைந்துவிட்டது. அத்துடன் அங்கு கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,859 உள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 தொற்று பரவல் உயர்ந்து கொண்டே செல்கிறது. அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 21,942 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 6,28,000 கடந்துவிட்டது. கோவிட்-19 தொற்றினால் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 18,241 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 பாதிப்பில் இருந்து இதுவரை 3,80,374 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,21,000 தாண்டியுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் 4,087 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு கொரோனாவால் ஒரே நாளில் 78 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு இதுவரை மொத்தம் 4,551 பேர் கொரோனாவால் உயிரிழந்துவிட்டனர். வைரஸ் தொற்றிலிருந்து இதுவரை 1,13,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி நாளை இரவு 7:30 இடம்பெறும். அதுவரை UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கிறேன்.